செஞ்சுக்கின காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமானு கேட்டுக்கிறேன். என்ன 3-4 தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் இருக்குது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரா நிலம் 50 ஏக்கரா நிலம் சொல்லலாம்னு வந்தேன், மறைச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்க்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா என் பொண்ணை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்ட. சரி அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள நீயா வந்து பொண்ணு கேட்ட, ஏன் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிளைய வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ என் பொண்ணை கேட்டு சொல்றேன். மோசக்காரனுக்கு மோசக்காரன்னு சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன். இப்ப தாயா தெரியுது அது நீ தானே. சரி மாப்பிள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பாப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலைதான் உனக்கு வில்லங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கேயா உன் மகா? அடியே ஒப்பக்கிறானே என்ன செடி தலைய, அவன் ஒரு பிராடு பேமானி. பிராடு பத்திரத்தை என் கையில கொடுத்து என்ன ஏமாத்திக்கினா. அப்படின்னா சொத்துக்காக தான் என்ன காதலிச்சீங்களா? உண்மையா காதலிக்கலையா? என்னது உண்மையா? ஏது காதல? உண்மையா ஏது காதலா? அப்படின்னா காதலே கிடையாதா? அப்பவுமா எப்பவுமே இல்ல. பையன் பணக்காரனா இருந்தா பொண்ணு காதலிப்பா, பொண்ணு பணக்காரியா இருந்தா பையன் காதலிப்பா. அப்படின்னா உண்மை காதல், உயிர் காதல், தெய்வீக காதல்ங்கறாங்களே, அதெல்லாம் அவ்வளவு டூப்பு. இந்த கதையாசிரியர் இருக்கிறார்களே அவனுக்கு உடான்ஸ். அழுடி நல்ல ஆளு, உங்களோட என் குதிரை மேல மாட்டிக்கிச்சு. என்னங்க? ஆமாண்டி, இத்தனை நாள் என்ன மட்டும் தான் காப்பாத்தி இருந்தது, இப்ப உன்னோட இழுவ அப்பனையும் காப்பாத்தணும். சுத்த டுபாகர் குடும்பம் பேமானிங்கோ. அன்னைக்கே ஸ்டேஷன்ல ஒன்னையும் ஒப்பனையும் நடக்க விட்டுருக்கணும். என் வண்டியில ஏத்துறதுனால வந்த வேலை இன்னைக்கு நான் மாட்டிக்கினேன். பேமானிக்கு பிறந்த பேமானிங்கோ, பேமானிங்கோ, பேமானிடா.